அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கன்னி ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கன்னி ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கன்னி ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க. கன்னி ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. அதில் உத்திரம் 2 முதல் 4 பாதங்கள், ஹஸ்தம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் சித்திரை 1 முதல் 2 பாதங்கள். கன்னி ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த ஆனி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சார்ந்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது ஒரு நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா எப்பவுமே பொதுவாக சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ நம்மளுடைய பர்சனல் பர்த் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களான 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்களில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. ஆனால் இப்போ ராகு உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு இந்த ஆனி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக மகிழ்ச்சிகரமாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பணத்தை செலவிடுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக யோசித்து செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விரைய செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாவோ அல்லது உங்களுடைய தொழில் விஷயமாவோ நீங்கள் அப்ராட் போயிட்டு வருவதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் பார்த்தீங்கன்னா தற்சமயம் உங்களுக்கு கேத்து பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ ராசியில் எப்பவுமே ஒரு நல்ல கிரகம் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் எப்பவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும்ன்றது ஐதீகங்க. ஆனால் அதே சமயம் அந்த இடத்துல
பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் தடைப்படும் அப்படின்றது ஐதீகங்க. ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டெய்லி வந்து தியானம் பண்ணிட்டு ப்ளஸ் அதே சமயம் டெய்லி வந்து உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு என்னதான் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டது அப்படின்னாலும் அதுலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் கேத்து வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ இந்த ஆனி மாதம் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய ஒர்க் விஷயமாவோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாவோ வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வந்து நீங்கள் இந்த ஆனி மாதத்தில் அதிகப்படியான டைம் வந்து ஒதுக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் விருப்பப்பட்ட மாதிரி அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்து தருவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து காய்ச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் பொறுத்து போயிட்டு அமைதியாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து நிச்சயமாக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ அல்லது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ உங்களுடைய கலீக்ஸ் கிட்ட வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இல்லை அப்படின்னா தேவையற்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மற்றவங்க என்னதான் வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்கள பற்றி தவறாக பேசினாலும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்தாதீங்க. அப்படி வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். எப்பவுமே மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களான 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க.
அதே சமயம் வந்து உணவு விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது, இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும், இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல தற்சமயம் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்டா வந்து பொறுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு நல்ல அமௌண்ட் சேலரி ஹைக்கா கிடைப்பதற்கும், மேலும் அது கூடயே வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுக்கு டெசிக்னேஷன் வந்து நல்லபடியாக சேஞ்ச் ஆவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து அப்ராட் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து தடப்பட்டு போயிருந்திருக்கலாங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா நீங்கள் அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து அப்ராடு போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு மிக சிறப்பான மற்றொரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், இப்போ நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய தந்தையை வந்து கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய மனதை தளர விடாமல் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ 100% வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஏன்னா தற்சமயம் நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான கலவையான நல்ல மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கால சர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இருக்கின்ற இந்த தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் காதல் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்கள் வீட்டில் தெரியாமல் உங்கள் வீட்டில் சொல்லாமல் நீங்கள் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்ய வேண்டியது இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஆனி மாதம் முடிவதற்குள்ளே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க. இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள்
எதிர்பார்க்கின்ற வண்ணமா குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் வந்து மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கன்னிராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.